நீங்கள் இதை நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம். ஹைவேல வந்து கார் ஓட்டிட்டு போவாங்க ஒரு குறிப்பிட்ட வேகத்தில். உதாரணத்துக்கு ஹைவேல ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது ஒரு ஊருக்குள்ளே அவங்க என்டர் ஆவாங்க. அவங்க அது வரைக்கும் அதே வேகத்தில் வந்ததுனால சிட்டிக்குள்ளே வரும்போது அதே வேகத்தை போகணும்னு சொல்லிட்டு வேகமாக கண்டினியூ பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியாது தான் வந்த வேகம் இதே வேகத்தில் நம்ம உள்ளே வந்துட்டோம் அப்படிங்கிறது, அந்த இடத்துல தேவையில்லாது அப்படிங்கிறது மறந்து போயிடுவாங்க. அதே மாதிரி உளவியல் ரீதியாக பார்த்தோம்னா, யாராவது ஒருத்தர் அல்லது பல பேர் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்கன்னா அவங்க பொது இடங்களில் போகும்போதும் அதே எதிர்பார்ப்பாங்க. ஒரு வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு கீழே உள்ளவங்க நிறைய ஒபீடியண்ட்டாக இருக்கிறாங்க, அவங்க கேட்கறது எல்லாமே செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சுப்பீரியாரிட்டி, அந்த பவர், டெசிஷன் மேக்கிங்லாம் இருக்குது. அதனால அவங்க வந்து அந்த இடத்துல அவங்க சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு கீழே உள்ளவங்க கேட்குறாங்க. ஸோ வெளி இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறார், ஹோட்டலுக்கோ இல்லை ஒரு பொது இடத்துக்கோ போகும்போது அதே மனநிலையோடு அவர் போவார். அந்த இடத்துல வந்து யாராவது அவங்கள தெரியாமல் ஏதாவது பேசிட்டாங்களோ, ஏன்னா இவங்க உண்மையிலே யாரும் அவங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதே எதிர்பார்ப்போடு போகும்போது அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வரும். இப்போ 2 பேருக்குள்ள கைகலப்பாகும். அதுக்கப்புறம் பிரச்சனை சச்சரவுகளும் உருவாகும். இது ஹேபிச்சுவல் பவர் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க. ஹேபிச்சுவல் பவர் இன்ஃப்ளூயன்ஸ்னா தொடர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது அவங்களுக்கு இயல்பாகவே என்ன ஆயிடுது, அந்த மைண்ட் செட்ல உருவாயிடுறதுனால யார் சொன்னாலும் நம்ம சொல்றது கேட்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்ததுனால பொது இடங்களில் போகும்போது அவங்க எதை மறந்துடுறாங்கன்னா, தான் ஒரு பொதுவான மனிதர் தான். அந்த இடத்துல ஒரு பொசிஷனோ அவருடைய ஸ்டேட்டஸோ அவருடைய அந்த அத்தாரிட்டியோ அந்த இடத்துல அது இன்வாலிடுங்கிறத மறந்துடுவாங்க. மறந்துட்டு அந்த இடத்துலயும் போய் அதே மாதிரி பிஹேவ் பண்ணும்போது தான் பிரச்சனை வருது. ஸோ மரியாதை, ஒபீடியன்ஸ், இது எல்லாமே அந்த பொசிஷனுக்காக வர்றது தான், உங்க தனிப்பட்ட நபருக்காக வருவது இல்லை அப்படிங்கிறத பல பேர் மறந்துடுறாங்க. இது தொடர்ந்து நடக்கும்போது ஈகோ டிரைவன் பர்சனாலிட்டி அவங்களுக்கு இயல்பாகவே உருவாகும். தொடர்ந்து அது பிரச்சனைக்குரிய ஒரு கேரக்டராகவே மாறி போயிடும். அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள, ஃபேமிலிக்குள்ள, சோஷியல் சர்க்கிள்குள்ள இது நிறைய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். ஒரு நபர் ஒரு இடத்துல பணியாற்றுகிறார், அவர் ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தா கூட நண்பர்கிட்ட பேசும்போதும் கூட அதே மாதிரி நண்பர் வந்து சகஜமா பேசுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன வரும்னா, நம்ம ஒரு இப்படி ஒரு பொசிஷன்ல இருக்கிறோம், இவங்க என்ன இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் தான் வரும். பட் அந்த இடத்துல அது இன்வாலிடுங்கிறத அவங்க மறந்து போயிடுறாங்க. இது எல்லாமே பிகாஸ் ஆஃப் ஈகோ டிரைவன் பர்சனாலிட்டி அவங்க ஓவர் தி இயர்ஸ் டெவலப் பண்ற ஒரு காரணத்துக்காக தான். ட்ரூ ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரெசிப்ரோக்கலா இருக்கும். ஒருத்தங்க வந்து when someone demands it, அதை வந்து எதிர்பார்க்கறாங்க அப்படின்னாவே அது எங்க கிடைக்காது, தானா அது வரணும். ஸோ அது வந்து எப்பவுமே ரெஸ்பெக்ட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் த பிஹேவியர், நாட் பொசிஷன். உங்களுடைய குணாதிசத்துக்கு தான் உண்மையான மரியாதை வருமே தவிர உங்க பொசிஷனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை எல்லாமே அது உண்மை இல்லை அப்படிங்கிறத உணரணும். மனித உளவியலிலேயே என்ன சொல்லுவாங்கன்னா, பீப்புள் நேச்சுரலி டிஸ்லைக் அரகன்ஸ். அதாவது யாரெல்லாம் வந்து அரகன்ஸ் சொல்லக்கூடிய ஆணவத்தன்மையோடு முரண்டு பிடிக்கிற தன்மையோடு இருந்தாங்கன்னா பொதுவாகவே மக்கள் அவங்களை ஒதுக்கிடுவாங்க. ஓவர் தி இயர்ஸ் அவங்க அந்த பணியிலிருந்து விலகிய பிறகு பொதுவாக அவங்களுக்கு மரியாதை இருக்காது. அப்பதான் உணர்வாங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை, நமக்கு கிடைத்த சிவப்பு கம்பள வரவேற்பு, இது எல்லாமே நம்மளுடைய பொசிஷனுக்கு தானே தவிர நமக்காக இல்லை அப்படிங்கிறத அவங்க உணர்வாங்க. அத்தாரிட்டி கம்ஸ் ஃப்ரம் பொசிஷன், ரெஸ்பெக்ட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் கேரக்டர். இதை நீங்க உணர்ந்தாவே உங்க பர்சனல் செட்டிங்ஸ் சரி எப்பவுமே ஹம்பிளா இருக்கிறதுக்கு பழகுங்க.